cinemaplusnews.com. வணக்கம், என்னோட நேம் கல்யாண். நான் அந்த காத்தாடி படத்துடைய இயக்குனர். இது என்னுடைய 2வது படம். முதல் படம் கரசலபுரம். கரசலபுரத்தில் எப்படி குழந்தைய வச்சு ஒரு ஃபீல் குட் கொடுத்துருப்போம், அதே மாதிரி இந்த படத்துலையும் காத்தாடியில் ஒரு குழந்தைய வச்சு ப்ளே பண்ணியிருப்பேன். அந்த படத்துடைய ஒன்லைன் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய தொழிலாளர்களுடைய குழந்தைய கடத்தி வச்சுட்டு 2 திருடர்கள் விளையாடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து தன்சிகாமரம் மீட்டு அவங்ககிட்ட எப்படி ஒப்படைக்கிறாங்கன்றது அந்த படத்துடைய ஒன்லைன். படம் ஃபேமிலி கூட ரொம்ப ஜாலியாக வந்திருக்கும். ஒரு காமெடிகள், நிறைய ட்விஸ்ட்டுகள் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் கூடிய சீக்கிரம் தேட்டருக்கு வரப்போகுது. ஸோ எல்லாருமே தேட்டரில் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. cinemaplusnews.com நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தன்ஷிகா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து காத்தாடியோட ஆடியோ லான்ச். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் காத்தாடியோட டீம் வந்து மீட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ வெரி ஃபன் அண்ட் லவ்விங் டீம்னு சொல்லலாம். ஸோ வி ஹேட் அ கிரேட் ஃபன் ஷூட்டிங் ஃபார் காத்தாடி. அண்ட் இதில் வந்து பேராண்மைக்கு அப்புறம் வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ண வேண்டியது இருந்தது. கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா வந்து ஆஃப்டர் வைல் பேராண்மைக்கு அப்புறமே நான் அதை கண்டினியூ பண்ணல. அதுக்கப்புறம் நான் திருப்பி போய் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் கண்டினியூ பண்ணும்போது தான் இந்த படம் வாய்ப்பு வந்தது. அண்ட் இட் வாஸ் லைக் ஓப்பன் டோர் ஃபார் மீ. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து பேக் டு பேக் வந்து ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் அமைஞ்சது. எல்லா படங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். பட் அதுலேயும் இந்த மாதிரி ஒரு யூனோ ஃபிலிம்ஸும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் டர்ன்ட் அவுட் ரியலி வெல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆஃப் காமெடி அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு எமோஷனல் ட்ராவல், லில் பிட் ஆஃப் காமெடி, எமோஷன், லவ், எவ்ரி திங் இஸ் கம்பைன்டு. இது ஒரு ஹோல் பேக்கேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ இட்ஸ் கம் அவுட் வெல். கல்யாண் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. ஹலோ, என் பேர் சாதன்யா. நான் வந்து காத்தாடின்ற படத்தில் நடிச்சிருக்கேன். இதில் வந்து கல்யாண் அங்கிள் தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இதில் வந்து எல்லாருமே வந்து ஜாலியாக நடித்தாங்க. நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஃபன்னாக வந்து ஏதோ ஜாலியாக இது பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு வந்து இந்த மாதிரி நைட் ஷூட்ஸ்லலாம் நான் வந்து போய் எனக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அனுபவம். நான் நைட்டில் வந்து நடிக்கிறது எல்லாமே அங்கே தான் நான் வந்து அந்த டைமில் தான் நான் வந்து இந்த மாதிரி நடிக்கணும்னு கல்யாண் அங்கிள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்ஸ் டு கல்யாண் அங்கிள் வெரி மச். cinemaplusnews.com நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ஸ்ரீனிவாஸ் சம்பந்தம். எங்களோட முதல் படம் கேலக்ஸி பிக்சர்ஸ் நிறுவனம் மூலயமா வெளியே வரக்கூடிய முதல் படம் காத்தாடி, அதோட ஆடியோ லான்ச்சில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். இந்த படத்தை வந்து எதுக்கு நாங்கள் ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்து பார்க்குறப்ப, ஸ்டோரி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து வரக்கூடிய ஒரு வந்து உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன் இருந்ததுனால தான் நாங்கள் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணோம். இதோட காஸ்டிங் வந்து ரொம்ப பெரிய காஸ்டிங். எல்லாமே தெரிஞ்ச முகங்கள். ஹீரோ வந்து அபிஷேக், பிரபல நடிகை மகேஸ்வரியோட சகோதரர், ப்ளஸ் ஆக்டர் ஸ்ரீதேவி மேமோட கசின். இவ்வளோ பேர் ஃபேமிலியில் வந்து ரொம்ப நல்லா வந்து சினி ஃபேமிலியிலேருந்து வந்தனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தன்ஷிகா மேம் ஹீரோயின், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. ஸ்டண்ட் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க. அதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போ கபாலிக்கான விஷயங்கள் வந்து இந்த படத்துலேயே நமக்கு தெரிஞ்சிடும், இவங்க எந்தளவுக்கு இப்போ கபாலியில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டேனி காமெடி ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அதே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த படத்துக்கு வந்து அமைஞ்சது. ப்ளஸ் நான் கடவுள் ராஜேந்திரன் சார், அதுக்கப்புறம் காளி வெங்கட், சம்பத் சார், ஜான் விஜய், எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்புட் வந்து படத்தில் நல்லாவே தெரிஞ்சுது. நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள், இந்த ஆடியோ கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிக்காதவங்க யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த பாட்டு கேட்குறப்ப நானும் உங்களை மாரி ஒரு ஆடியன்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணேன். தவிர்த்து இந்த படத்தை எடுத்ததுனால எல்லாமே நல்லா இருக்குன்னு நான் வந்து உங்கள் முன்னாடி நின்று பேச முடியாது. ஏன்னா உண்மை தான் என்றைக்குமே ஜெயிக்கும். நான் என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு அதோட ஃபீல் புரியுன்ற ஒரு விஷயத்தில் தான் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. உங்களோட ஆதரவும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த காத்தாடி மேலும் மேலும் உயரத்துக்கு பறக்க வெற்றி பெற உங்களோட ஆதரவு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. cinemaplusnews.com நேயர்களுக்கு வணக்கம்.
பேர்லேயே ப்ளஸ்லாம் வச்சுருங்க. தயவுசெய்து நம்ம படத்தை பற்றி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்லாம் போட்டு விடுங்க. நீங்கள் வந்திருக்கிறது காத்தாடி ப்ரெஸ் மீட்க்கு அண்ட் ஆடியோ லான்ச். இன்றைக்கி வந்து டீசர் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஆல்சோ ஆடியோ அண்ட் மியூசிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணோம். இந்த படம் வந்து எல்லாமே ஒரு சின்ன பசங்க, நாங்கள் வந்து சின்ன பசங்க, ரொம்ப பெரிய அனுபவசாலிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு யங் டீமுக்குள்ளே ரொம்ப டேலண்டான ஆர்டிஸ்ட்லாம் போட்டு இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹீரோ அபிஷேக் இது ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் கூட நானும் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து நம்ம தன்ஷிகா மேடம்லாம் பண்ணியிருக்காங்க. கபாலி ரேஞ்சில் ஒரு கலகலப்பாக இருக்கிற நம்ம தன்ஷிகா மேடம் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி சம்பத் சார் பண்ணியிருக்காங்க, கூட நான் கடந்தல் ராஜேந்திரன் பண்ணியிருக்காரு. அப்படின்னு பெரிய பட்டாளமே இருக்குது, பெரிய ஜாமான்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். அந்த படத்தை என்னுடைய பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமா ப்ளஸ் மறக்காதீங்க, அவங்களை பற்றி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டை போட்டுவிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.